கடலையில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குங்க. முதல்ல எடுத்த உடனே ப்ரோட்டீன் 13 கிராம்ஸ் வந்து ப்ரோட்டீன் இருக்குது 100 கிராம் கடலையில். அதே போல் ஃபேட்டும் அதிகமாக இருக்கும். பட் ஃபேட் அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு நல்லதில்லை அப்படின்னு நினைப்பீங்க. பட் இதில் வந்து என்னென்னா 80% ஆஃப் த ஃபேட் வந்து குட் கொலஸ்ட்ரால் உண்டாக்குற ஃபேட்டு தான். 20% தான் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது. ஸோ அளவாக சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ரொம்பவே நியூட்ரிஷியஸ் தான் நம்மளுக்கு. எஸ்பெஷலி இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, டயட் இருக்கிறவங்கலாம் இதை வந்து ஒரு ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். அவிச்ச கடலை வந்து ரொம்பவே நல்லது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோலோடு அவிக்கும் போது அந்த தோலில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அந்த கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய பொருட்கள் தான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ இது வந்து அந்த கடலைக்குள்ளேயும் கொஞ்சம் கலந்துரும். ஸோ அதை நம்ம எடுத்துக்கும் போது இது நம்ம உடம்புல போயிட்டு செயல்படும். அதே போல் வந்து நார்ச்சத்தும் அதிகம். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. ஸோ வறுத்த கடலையை விட நம்ம வந்து வேக வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.